இங்க எதற்காக வந்து நானும் ஆட வந்த இல்லை. விசு என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன். சரி, இந்த உலகத்துக்கெல்லாம் நண்பன் தான் இந்த விஸ்வாமித்திரன். நான் எப்படி விஸ்வாமித்திரன் ஆனேன்? அது உன் வாக்கிய கேட்கணும், இல்லைன்னா ஒப்பனை கேட்கணும். அதை கேட்கவில்லை. நான் ஒரு காலத்தில் மன்னராக இருந்தேன். நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி கொண்டிருந்த போது என்னுடைய குடிமக்கள் என்னிடத்திலே வந்து காலகத்திலே வாழக்கூடிய மிருகங்கள் நாம் இடும் பயிர்களை எல்லாம் அழிக்கின்றது, நீங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் கூறிவிட்டார். நான் உடனே என்ன செய்தேன்? என்னுடைய மந்திரிமார்களை அழைத்துக் கொண்டு என்னுடைய வீரர்களை அழைத்துக் கொண்டு ஆணகத்தில் வேட்டையாடினேன். அங்கே மிருகங்களை கொன்று பல மிருகங்களை வதை செய்தேன். இப்படி வேட்டையாடி களைப்புற்று எனது குடிமக்கள் எல்லாம் என்னிடத்தில் ஓடி வந்து, மன்னா, கானகத்தில் இவ்வளவு நேரம் வேட்டையாடினோம், எங்களுக்கு தாக வறட்சி அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் ஜலம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். கானகத்தில் எங்கு பார்த்தாலும் ஜலம் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? என்னுடைய வீரர்கள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா, தாக வறட்சி என்னால் தாங்க முடியவில்லையே, என்ன செய்ய போகிறோம் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். என்ன, இப்படிப்பட்ட கானகத்திலே கொஞ்சம் கூட ஜலம் இல்லையே என்று நான் யோசித்து பார்க்கும் போது அங்கே ஒரு ஆலமரமானது தோன்றி அதன் கீழே வதிசமா மகாமுனிவர் அமர்ந்திருந்தார். அன்னவரிடத்தில் சென்று, எங்களுக்கு தாக வறட்சி அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் ஜலம் வேண்டும் என்று அன்னவரை கேட்டேன். அன்னவர் தெரிவித்தார், மன்னா, இந்த கெண்டியில் உள்ள ஜலத்தை எடுத்து அருந்துங்கள் என்று என்னிடத்திலே கொடுத்தார். கெண்டி எவ்வளவு? நான் கேட்டேன், சுவாமி, நாங்களோ 100க்கு மேற்பட்டவர் இருக்கிறோம், இந்த கண்டியில் உள்ள ஜலம் எங்களுக்கு பத்துமா என்று நான் அவரை கேட்டபோது அந்த மனுஷர் தெரிவித்தார், மன்னா, நீங்கள் 100 பேர்கள் அறிந்தினாலும் இந்த கண்டியில் உள்ள ஜலம் கொஞ்சம் கூட குறையாது என்று தெரிவித்தார். அப்படியே 100 பேர்கள் அறிந்தினோம், அந்த கண்டியில் உள்ள ஜலம் கொஞ்சம் கூட குறையவில்லை. என்ன, ஒரு கண்டி நாங்கள் 100 பேர்கள் அறிந்தினோம், ஜலம் கொஞ்சம் கூட குறையல. ஆச்சரியமா இருக்கு. உடனே என்னுடைய அமைச்சர் இடத்துல வந்து, அண்ணா, என்ன விந்தையாக இருக்கிறது, இவர் தவத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறது, அப்படின்னு அன்னவரை சாதம் பெற்ற பார்வல் என்று என்னிடத்தில் கூறினார். நான் கேட்டேன், சுவாமி, எங்கள் தாகத்தை தீர்த்து விட்டீர்கள்,
பசியும் அதிகமாக இருக்கிறது. எங்கள் பசியை போக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெரிவித்தார். மன்னர், நீங்கள் அத்தனை பேர்களும் வரிசையாக அமருங்கள் என்று தெரிவித்து நாங்கள் அத்தனை பேர்களும் வரிசையாக அமர்ந்தோம். அந்த வதிசர் ஒரு தவம் செய்தார். அந்த கானகத்துக்கு ஒரு பசு வந்தது. அந்த பசு வந்து எங்களுக்கு அத்தனை பேர்களுக்கு அமுது அளித்தது. யார் யாருக்கு என்ன உணவு, யார் யாருக்கு என்ன தேவை என்று கேட்ட போது அந்த பசு அங்கே அத்தனை பேர்களுக்கு அமுது அளித்தது. வயிறார சாப்பிட்டோம். அப்போது என்னுடைய அமைச்சர் என்னிடத்திலே வந்து, மன்னா, இதுவும் வெள்ளையாக இருக்கிறது. ஒரு பசு வந்து இவ்வளவு பேருக்கு அன்னதானம் கொடுக்கிறது, எதை கேட்டாலும் கொடுக்கிறது. அப்படியானால் இந்த பசுவை நம்ம நாட்டுக்கு கேளுங்கள். நமது நாட்டிலே மழை இல்லாமல் மக்கள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னிடத்தில் தெரிவிக்க, அந்த வதிசபா மகாமுனிவரை நான் கேட்டேன், சுவாமி, இந்த பசுவை எங்கள் நாட்டிற்கு கொடுங்கள் என்று கேட்ட போது அண்ணவர் தெரிவித்தார், மன்னா, இது பசு அல்ல, இதன் பெயர் காமதேவன், இது தெய்வலோகத்தில் வாழக்கூடியது. நான் எப்போது நினைக்கிறேனே வரும், எதை கேட்கிறேனே கொடுக்கும், மீண்டும் தெய்வலோகம் சென்றுவிடும் என்று கொடுக்க மறுத்து விட்டார். அந்த பசுவை கொடுக்க மறுத்து விட்டான். எனக்கு கோபம் பிறந்தது. என்னுடைய மந்திரிமார்களை விட்டு உடனே என்னுடைய வீரர்கள் அந்த பசுவை பிடிக்க முயன்றார்கள். அப்போது அந்த மனுஷன் அந்த பசுவின் கொம்புலிலையும் குழம்புலிலையும் ஏவல் செய்து அத்தனை பேர்களையும் கொண்டு விட்டது. அங்கே வீரர்கள் எல்லாம் இருந்து முடிந்து விட்டார்கள். அங்கே மிஞ்சியவர் நான் மட்டும்தான். யோசித்து பார்த்து, நம்மோடு வந்தவர்கள் அத்தனை பேர்களும் இறந்து விட்டார்களே. அவர்கள் வீட்டை விட்டு புறப்படும் போது தன்னுடைய மனைவியிடம், தன்னுடைய பிள்ளைகளிடம் என்ன சொல்லிவிட்டு வந்திருப்பார்கள்? பிள்ளைகளோ, மன்னன் கானகம் அழைக்கிறார், நான் காட்டுக்கு சென்று வேட்டையாடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்களே. அப்படி வந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே எப்படி மடிந்து கிடக்கிறார்கள்? இந்த காலகட்டத்திலே பணி கொடுக்கவா இத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு வந்தோம்? இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த மனைவிமார்களுக்கு நான் என்ன போய் பதில் சொல்ல போகிறேன்? நாம் மட்டும் உயிரோடு செல்லலாம், செல்லக்கூடாது. அதற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? இந்த கிழவனை கொல்ல வேண்டும் என்று என்னுடைய இடையில் உள்ள மணிமந்திரவாளை அப்போதுதான் அந்த வதிசன் தெரிவித்தார், மன்னா, நீ கோபம் கொண்ட மன்னன் என்று எனக்கு தெரியும். நீ என்னிடத்தில் சண்டைக்கு வரிய பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பு என்னுடைய கையில் உள்ள ஊன்றுகோலை கீழே ஊன்றி உள்ளே அதை எடுத்து விட்டு என்னிடத்திலே ஒத்துவா என்று கூறினார். அந்த ஊன்றுகோலை நான் அசைத்து பார்த்தேன், ஆட்டி பார்த்தேன், என்னால் அசைக்க முடியவில்லை. அப்போதுதான் தெரிந்து கொண்டேன் தவத்தினுடைய வலிமையை. என்ன, இந்த தவத்துக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறதா என்று என்னுடைய அமைச்சரை அழைத்து, அமைச்சரே, இந்த நாடு நகரம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கானகம் சென்று தவம் இருந்து இவனை போல் நான் ஒரு முனிவனாக வர வேண்டும் என்று என்னுடைய நாட்டை என் அமைச்சரிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று கானகத்திலே 60,000 கால வருஷம் செப்பூசி நாட்டி அவர் மீது நின்று தவம் இருந்தேன். அப்போது தெய்வத்திலிருந்து தேவத்தை பார்த்தால் என்ன, மூலத்திலே ஒரு மன்னன் நரமனிதன் அவன் தவம் இருப்பதா, இவனுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணை வர வைத்தான். அந்த பெண்ணின் பெயர் மேனகை. நான் தவத்தில் இருந்து கண்விழித்து பார்த்தேன். எனக்கு முன்னே தோன்றி நின்றாள் அந்த பெண். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்து விட்டால் நானும் அவளோடு கூடி சேர்ந்து விட்டேன். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்து விட்டது. என்ன, பெண் குழந்தை பிறந்து விட்டது. பிறகு யோசித்து பார்த்தேன், என்ன, நாம் எதற்காக காண
நடத்துகிறோம் என்று நினைத்து அவர்களை அப்பால் பிடித்து விட்டு யார் மீண்டும் தவத்தில் இறங்கிறேன். அப்போதான் அங்கே பரமசிவம் பார்வதியும் எனக்கு நேரடியாக காட்சி அளித்தார்கள். மன்னா, உனக்கு என்ன வர வேண்டும்? ஏன் இந்த கானகத்திலே இப்படி கடுந்தவன் செய்கிறேன் என்று கேட்டார்கள். சுவாமி, எனக்கு ஆட்கள் அடித்தல் வர வேண்டும் என்று கேட்டேன். அப்படியே கொடுத்து என்று சொல்லி மறந்து விட்டார்கள். அப்படியே வதிஷ்டா, நாயின் மகனே, இப்போது உன்னை விட கோபத்திலே கூடியவன், தவத்திலே சிறந்தவன் இந்த நான் விஸ்வாமித்திரன் ஆனேன். இது இப்படியாக இருக்க தேவலோகத்திலே தேவேந்திரன் சபையிலே 12 வருஷத்துக்கு ஒரு முறை பரிசு வழங்குவது வழக்கம் தேவேந்திரன். அப்படி அங்கே அவர் சபையை கூட்டினார். அங்கே 33 கோடி தேவர்களும் 40,000 ஈமார்களும் அங்கே வந்திருந்தார்கள். நானும் சென்றிருந்தேன். அந்த மனுஷன் நாயின் மகன் அன்னவன் அங்கே வந்திருக்கிறான். தேவேந்திரன் சபையை பார்த்து கேட்டார், தேவர்களே, முனிவர்களே, இதுவரையில் நான் அளித்த பரிசு உங்களுக்கு, இப்போது உங்களுக்கு அல்ல. அப்புறம் பூலோகத்துக்கு. பூலோகத்தில் யாருக்கு? அங்கே ஒரு மன்னனுக்கு. அந்த மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? தன் தாரமகாரம் பிற தாரங்களை தாழாகவும் தமைக்காகவும் மதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மக்களிடத்திலே 6 ஒரு கடமை வாங்கி அரசாட்சி புரிவனாக இருக்க வேண்டும். பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் சொல்லுங்கள் என்று தேவேந்திரன் சபையை பார்த்து கேட்டான். அங்கே சபை மௌனமாக இருந்தது. மீண்டும் கேட்டான் தேவேந்திர மன்னன், தேவர்களே, முனிவர்களே, பூலோகத்திலே 56 தேசம் என்று சொல்வார்கள். இந்த 56 தேசத்திலே அங்கே நீதி தவறாத மன்னன் ஒருவன் இல்லையா? அனைத்து பேரும் பொய் சொல்லிட்டு இருக்கானா என்று கேட்கும் போது அந்த மதித்தான் நாயின் மகன் சபையில எழுந்து, தேவேந்திர மன்னா, பூலோகத்திலே திருச்செந்து வளர்த்த ஹரிச்சந்திரன் அவன் என்னுடைய சிஷியன். அன்னவன் பொய் உரைக்க மாட்டான். பூலோகத்திலே ஹரிச்சந்திரன் பொய் உரைக்க மாட்டானா? அது இந்த நாயின் மகன் சொல்கிறான் மதிசன். நான் உடனே ஏற்றேன். தேவேந்திர மன்னா, அந்த ஹரிச்சந்திரனை பற்றி எனக்கு தெரியும். அவன் ஒரு நாளைக்கு எல்லாமல் ஒரு காடு என்னை ஒருவரை போய் உரைப்பான். கண்ட பெண்களை நேசிப்பான். நான் கூறினேன், அந்த மதிசன் தெரிவித்தார், என்னுடைய சிஷியன் ஹரிச்சந்திரன் போய் உரைக்க மாட்டான் என்று. அந்த ஹரிச்சந்திரன் போய் உரைப்பான் என்று நான் கூறினேன். அங்கே ஒருவருக்கு ஒருவர் வாதம் ஏற்பட்டது. சபையில் உள்ளவர்கள் தெரிவித்தார்கள், நீங்கள் இப்படி ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம், ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி? அந்த மதிசன் சொல்ற, அந்த ஹரிச்சந்திரன் இடத்திலே இந்த விஸ்வாமித்திரன் பொய் வாங்கி வந்து விட்டால் நான் மொட்டை அடித்து 3ஆக சிரைத்து கரும்புள்ளி செம்பள்ளி குத்தி கழுத மேல் ஊர்வலம் என்று சபதம் எடுத்தான். நான் உடனே எழுந்தேன். தேவேந்திர மன்னா, அந்த ஹரிச்சந்திரனிடத்திலே இந்த விஸ்வாமித்திரன் பொய் வாங்கி வரவில்லை என்றால் நானும் மொட்டை அடித்து 3ஆக சிரைத்து கரும்புள்ளி செம்பள்ளி குத்தி கழுத மேல் ஊர்வலம் வருகிறேன் என்று நான் தெரிவித்தேன். இது இப்படியாக இருக்கு. அங்கே சபதம் எடுத்த உடனே கேட்டேன், தேவேந்திர மன்னா, நான் பூலோகம் செல்கிறேன். அங்க அந்த ஹரிச்சந்திரனை பார்க்கிறேன். நான் பொய் வாங்கி வரும் வரை இந்த மதிசன் நாயின் மகன் தெய்வலோகத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன கேட்டேன், எனக்கு யார் யார் எந்த நேரத்தில் உதவி தேவைப்படுகிறதோ அவரை வைக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்படி அனுப்பி வைக்கிறேன் என்று தேவேந்திரன் உறுதி கொடுத்து விட்டார். இது இப்படியாக இருக்க உடனே பூலோகத்திலே அயோத்தாபுரியிலே அந்த ஹரிச்சந்திரன் தன்னுடைய மகன் பிறந்த நாளைக்கு தானம் வழங்கினான். அன்னதானம், கோதானம், பூதானம், கன்னிகாதானம், வஸ்திரதானம், இத்தனை தானங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தான் மகன். அங்கே வரும் தேவகட்டி சத்தமானது என் காதிலே பழி 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 என்று. இதுதான்
சரியான சமயம். அந்த ஹரிச்சந்திரனிடத்திலே பொய் வாங்குவதற்கு இதுதான் சரியான சமயம் என்று நான் இங்கிருந்து ஐயோ தவறி சென்றேன். நான் அயோத்தியிலே அவனுடைய அரண்மனையிலே அடியெடுத்து வைத்தேன். அப்போது அண்ணவனை ஓடி வந்து சுவாமி என்று என் பாதத்திலே வணங்கினான். உடனே எழுந்து சுவாமி நாங்கள் காரணத்திலே இருந்து இங்கே வந்திருக்கின்றீர்களே, என்ன விவரம், எதற்காக என்ன நாடி வந்தீர்கள் என்று கேட்டான். அப்போதுதான் நான் தெரிவித்தேன், ஹரிச்சந்திரா நான் அந்த தெய்வலோகத்திலே ஒரு யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகம் செய்வதற்கு 48 கோடி திரவிய வேண்டும். இதை ஒன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்டேன். கண்ணவன் தெரிவித்தான், சுவாமி 48 கோடி தெரியுமா, இப்போது எடுத்து செல்லுங்கள் என்று என்னிடத்தில் எடுத்து கொடுத்தான். இப்பொருள் உம்மிடத்தில் இருக்கட்டும், எனக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது எடுத்து செல்கிறேன் என்று அவனிடத்தில் வைத்து விட்டு யார் தந்தேன். என்ன நாம் எதுக்கு வந்தோம்? அண்ணனிடத்திலே பொய் வாங்குவதற்காக வந்தோம். திரவியம் கேட்கவா வந்தோம்? இல்லை, பொய் வாங்க வேண்டும் என்று. வேறு என்ன செய்யலாம்? ஆண்டவன் கானகத்தில் வேட்டையாடி கொண்டிருந்த போது என்னுடைய ராசிப்படியாக 2 பெண்களை வரவைத்து தெய்வலோக தெய்வக்கண்ணி, நாகலோக நாகக்கண்ணி என்று பெயர் சூட்டி அங்கே அவனிடத்தில் சென்று பரதநாட்டியங்களை ஆடச் சொல்லி ஆண்டவனை திருமணம் செய்து கொள்ளும்படி அனுப்பி வைத்தேன். ஏனென்றால் அந்த மதிசன் தெரிவித்தால் என்னுடைய சிஷியன் தன் தாரங்களை தாளாகவும் தமைக்காக மதிக்கக்கூடியவன் என்று கூறினான். மாடே, என்னுடைய பிள்ளைகள் தேவலோகத்தை பிள்ளைகள் அழகிலே சிறந்தவர்கள், இவர்களை கண்டால் அண்ணவன் மயங்கி விடுவான் என்று நான் அனுப்பி வைத்தேன். அங்கே பரதநாட்டியம் ஆடினார்கள். அவன் அதற்கு சம்மானம் கொடுக்க சென்றால் அப்போதுதான் என்னுடைய பிள்ளைகள், மன்னா இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், பிறகு என்ன வேணும்? உன்னுடைய பட்டத்தை இளவரசி இருக்கிறாள் சந்திரமதி, அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார்கள். அண்ணவன் திருமணம் செய்ய மறுத்து விட்டான். பூச்சக்கரை கொடையை கேட்டார்கள், கொடுக்க மறுத்து விட்டான். பொன்னூறு மாலையை கேட்டார்கள், கொடுக்க மறுத்து விட்டான். இந்த பொன்னூறு மாலை இருக்கின்றது, இதோட மகிமை உங்களுக்கு தெரியுமா? இது என்னுடைய மனைவியால் அளிக்கப்பட்ட மாலை. இந்த மாலையை நான் உங்களிடத்திலே கொடுத்தேனால் என்னுடைய மனைவியை நான் இழந்ததாக அர்த்தம். கொடுக்க மாட்டேன் என்று கூறினான். உன்னுடைய மனைவி உனக்கு அவ்வளவு பெருசா? பிறகு அண்ணவனை மடிபிடித்து இடித்து வாதாடிய போது ஆனவனோ அடியோ அடி என்று அடித்து விரட்டியிருக்கிறான். அப்போது என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் ஓடி வந்து, தந்தையே, ஒரு தந்தைக்கு அவமானம் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் சொல்லியபடி அண்ணவனிடத்தில் சென்று நாங்களோ இப்போது அவமானப்பட்டு வந்து நிற்கின்றோம். அண்ணவனோ எங்களை அடியோ அடியோ என்று அடித்து விரட்டி விட்டான் என்று என்னிடத்தில் தெரிவித்த போது, அம்மா நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். தந்தையே, நீங்கள் இங்கிருந்து அயோத்தாவரி செல்ல வேண்டும். அண்ணனுடைய மணிமுடியை உங்கள் இடதுகாலால் உதைக்க வேண்டும். நாடு நகரங்களை கைப்பற்ற வேண்டும். மலையை தெரிவித்தால் இந்த மாலை இருக்கின்றதே, அந்த மாலையினுடைய பெருமையை என் மகளிடத்தில் எடுத்து கூறினான். இது என் மனைவியால் அளிக்கப்பட்ட மாலை. தந்தையே, என்னுடைய பிள்ளைகள் என்னை தெரிவித்தார்கள். தந்தையே, அவன் மனைவி வேறு, அவன் வேறு, மனைவி வேறு பிரிக்க வேண்டும். நாடு நகரங்களை கைப்பற்ற உடனே இதை செய்ய வேண்டும். ஆண்டவன் மயானம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வரங்களை எல்லாம் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று என்னுடைய பிள்ளைகளை இடத்தில் கூறினார்கள். அம்மா, அப்படியே நான் செய்கிறேன் என்று என்னுடைய பிள்ளைகளை அனுப்பிவிட்டு நான் அங்கிருந்து அயோத்தாவரி சென்றேன். அண்ணனுடைய மணிமுடியை நான் உதைத்த உடனே அவருடைய மனைவி இருக்கிறாளே, சுவாமி நான் என்ன தவறு செய்தோம், நான் என்ன தவறு செய்தேன், என்னுடைய கணவன் என்ன தவறு செய்தான், இப்படிப்பட்ட மணிமௌனத்தை உங்கள் காலால் உதைத்தீர்களே என்னிடத்திலே கோடு கோடு என்று எழுதார்கள். ஒரு மன்னனுக்கு
பெறுகிறேன் என்று அவரிடத்தில் சொல்லிவிட்டு மணிமுடியை உடைத்த உடனே அப்போது ஹரிச்சந்திரா, எந்த நாட்டை விட்டு நீ செல்லும் போது எனக்கு 48 கோடி திரவியம் தருகிறேன் என்று தெரிவித்தாயே, அந்த 48 கோடி திரவியத்தை கொடுத்து விட்டு அப்பால் செல்லடா என்று நான் தெரிவித்தேன். அண்ணவன் கேட்டான், சுவாமி எனக்கோ ராஜக்கடு 48 நாள் தவற வேண்டும், இந்த 48 நாளைக்குள் உங்களுக்கு திரவியத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அண்ணவன் சென்று விட்டார்கள். அண்ணவன் சர்வநதி ஆற்றங்கரையிலே தன்னுடைய மனைவி மகன் தான் 3 பேரும் சென்று கொண்டிருந்தார்கள். நான் உடனே நட்சத்திரகரை அனுப்பினேன். நட்சத்திரகர் யார்? அன்னவர்தான் சுக்கிர பகவான். அன்னவர் நட்சத்திரகராக வேடம் உண்டு. ஆனால் சர்வநதி ஆற்றங்கரையிலே சென்று கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு 48 கோடி திரவியம் தர வேண்டும். நட்சத்திரகரே, அங்கே சென்று அவரை பல கொடுமைகளை படுத்து அந்த திரவியத்தை வாங்கி வர வேண்டும் என்று தெரிவித்தேன். அவரோ படாத கொடுமைகளை படித்தினார். சுவாமி, இந்த அத்துவான காரணத்திலே திரவியம் கிடைக்குமா? என்னோடு காஞ்சிமா நகரம் வாருங்கள், உங்களுக்கு இந்த 48 கோடி திரவியத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிய உடனே அந்த நட்சத்திரத்தை தெரிவித்தார். மன்னர், எனக்கு விஸ்வாமித்ரன் எந்த இடத்தில் பார்க்கிறியோ அதே இடத்தில் திரவியத்தை வாங்கிட்டு வான்னு தெரிவித்தார். நீயோ காஞ்சிமா நகரம் அழைக்கிறார். நான் காஞ்சிமா நகரம் வர வேண்டுமானால் எனக்கு 10,000 பசுமன் தரகு சம்பளம் வேண்டும் என்று கேட்க, நான் பெற்ற மகனே, காணகம் அனுப்பி வைத்து விட்டு இந்த தாய் படுமாடு உனக்கு தெரியவில்லையாடா மகனே? நீ எப்போதுடா வருவாய் கண்ணி? பொழுது அஸ்தமிக்க போகிறதே செல்வா. என் மகனையும் காணவில்லை, கூட சென்ற அயலாத்த குழந்தைகளும் காணவில்லையே. இந்த பாவி நான் என்ன செய்வேன்? நான் இழந்தேன், நகர் இழந்தேன், நாட்டு மக்களை எல்லாம் இழந்தேன். 48 கோடி
கடனுக்காக காசிமா நகரம் வந்தோம். எனது கணவர், நான், என் பிள்ளை காசிமா நகரம் வந்து எங்களை விலை கூறி விட்டு விட்டு சென்றவர் என்னுடைய கணவர் எப்படி இருக்கின்றாரோ, எங்கே இருக்கின்றாரோ தெரியவில்லை ஆண்டவா. எங்களை அடிமைப்படுத்தி வேதியர் என் மகனை காணக போகும்படி தெரிவித்தார். சுவாமி, எனது மகன் 5 வயது அறியாத பாடகன். என் மகன் செல்ல வேண்டுமா கழகத்திற்கு? ஐயா சுவாமி, நான் சென்று வருகின்றேன் ஐயா. காரை பிறண்டே முன்னே முஸ்தே மாவள திருப்பி அனைத்தையும் நான் சேகரித்து விட்டு வருகிறேன். என்னை அனுப்புங்கள் ஐயா. அப்படி என்று கேட்டேனே. அடியே சந்தி, ஆத்தில் உள்ள வேலையெல்லாம் நீ கவனி. உன் மகன் தான் காணக செல்ல வேண்டும் என்று தெரிவித்தாரே ஐயர். என் மகனிடத்தில் சென்று கேட்டேன். கண்ணீர் ரோகிதா, இரக்கமற்ற ஐயர் உன்னை காரகம் போகும்படி தெரிவிக்கின்றாரடா கண்ணே. என்னடா மகனே சொல்கின்றார்? அப்படி என்று கேட்டதற்கு என்ன தெரிவித்தான் எனது மகன்? அம்மா, நான் சென்று வருகின்றேன், எனக்கு பசிக்கிறது, ஒருபடி சாதம் கொடுக்கணுமா என்று எனது மகன் கேட்டான். அதற்கு இரக்கமற்ற ஐயரிடத்தில் ஒரு பிடி சாதம் கொடுங்க சுவாமி, என் மகனுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கின்றேன் என்று தெரிவித்தேன். ஐயர் என்னை தெரிவித்தார். அடிய சந்தி, விழுந்தா சிரார்த்தம், ஆத்திலே சாதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று தெரிவித்து விட்டார் ஐயர். ஐயா சுவாமி, எனது மகன் பசிக்குது என்று தெரிவிக்கின்றார். சாதம் இல்லாவிட்டாலும் சாதத்தில் உரிய ஜலம் இருந்தாலும் கொஞ்சம் கொடுங்க சுவாமி, என் மகனுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறேன் என்று தெரிவித்தேன். அடிய சந்தி, சாதமே கிடையாது, சாதத்தில் உரிய ஜலம் ஏதடி என்று தெரிவித்து விட்டார். சுவாமி, சாதம் இல்லாவிட்டாலும் சாதத்தில் உரிய ஜலம் இல்லாவிட்டாலும் சுத்த ஜலமாயிலும் கொஞ்சம் கொடுங்கள், என் மகனை அனுப்பி வைக்கின்றேன் ஐயா. அப்படி என்று கேட்டதற்கு, அடிய சந்தி, ஊருக்கு மேற்கே 6 குளம் உண்டு, அதில் 2 கை ஜலத்தை அள்ளி 1 கை ஜலத்தை அறுத்து விட்டு 1 கை ஜலத்தை ஜலத்திலே விட்டுவிட வேண்டும் என்று தெரிவித்தாரே. இந்த பாவி, நான் பெற்ற மகனை, ஒரே ஒரு மகனை, அயோத்தி ஆள பிறந்தவனே, ஒரு கணம் பிரியாமல் நான் வைத்திருந்தேனே எனது மகனை. பசியோடு என் மகனை காணகத்துக்கு அனுப்பினேன். ஆனால் பொழுது அஸ்தமிக்க போகிறது, என் மகனை காணவில்லை. இந்த பாவி படுமாடு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது காட்டிற்கு போன மகன் வீட்டிற்கு காணமே ஆண்டவா. போன மகன் வரவும் காணேன், பொழுதோடி போச்சு. மகனே, நான் பெற்ற செல்வமே,
உண்ண உணவு கொடுத்து அனுப்பி வைக்காத பாவி வந்திருக்கிறேன்டா. கண்ணே, வழி மேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றடா. கண்ணே, நீ எப்போதுடா வருவா செல்வா? உன் முகத்தை எப்போதுடா பார்ப்பேன் கண்ணே? இந்த பாவி நான் என்ன செய்வேன்? என்னடா செய்வேன் செல்வா? வேறு எது மாற்றமாக தெரிவிக்காது. தாங்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இல்லையப்பா. எவ்வளவோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், நாங்கள் பட்ட பாட ஆண்டவனுக்கே பொறுக்காதப்பா. அப்படிப்பட்ட எங்களுக்கு இப்பொழுது என் மகனை அனுப்பி வைத்து விட்டு நான் என்னப்பா செய்வேன்? என் குடல் கொதிக்கின்றதப்பா. என் பிள்ளை எங்கப்பா? சொல்லுங்கப்பா. தங்கள் சொன்னபடியே கானகம் சென்றோம். கானகமானது வெகு தூரம் இருக்கின்றது. வெகு தூரம் இருக்கின்றது. யாருக்காக கதை இருந்தா சொல்லுங்களேன், கேட்டுக்கொண்டே போகலாம் என்று நான் சொல்ல. அப்படியா? அப்போது என்னப்பா நடந்தது? அப்போது கதை சொன்னது யார் தெரியுமா? யாருப்பா? தங்கள் மகன் தான் கதை சொன்னான். என்னடா? எப்படிப்பா கதை தெரிவித்தான்? அவனுக்கு என்னப்பா தெரியும்? 5 வயது அறியாத பாலகன் அவன் எப்படியப்பா கதை சொல்லுவான்? என்ன கதைப்பா சொல்லுவான்? தாங்கள் நினைக்கிறீர்கள் அவன் சிரிப்பில்லை என்று. அவன் கதை சொன்னான் அம்மா. என்ன கதை சொன்னான்? என்ன கதையை தெரிவித்தான்? தங்கள் வாழ்க்கை வரலாற்றையே ஒரு கதையாக சொன்னான். என்ன? எழுது மகனா? நான் பெற்ற செல்வமா? எங்கள் வாழ்க்கை வரலாற்றையே ஒரு கதையாக தெரிவித்தானா? ஐயோ, என்னப்பா நடந்தது? அதை கேட்டுக்கொண்டே கானகத்திற்கு சென்றீர்களா? கானகம் சென்று விட்டீர்கள். கானகமும் போய் சேர்ந்தோம். தம்பி கதையும் முடிஞ்சது. அவன் சொல்லிக்கிட்டு வந்த கதை. அம்மா வாயால சொல்லிடியா? என்னப்பா தெரிவிக்கிறீர்கள்? கானகம் சென்றவுடனே கானகம் சென்றவுடனே ஆளுக்கு ஒரு திசையாக சென்று விட்டோம். அப்படியா? தங்கள் மகன் திசையில் தெற்பையான தென்படவில்லை. என் மகனை தன்னந்தனிமையாக அவன் ஒரு திசையில் அனுப்பி வைத்தீர்களா? உண்மைதானம்மா. ஏப்பா, என் மகன் சென்ற இடத்தில் திருப்பி காணவில்லையா? உண்மைதானம்மா. என்னப்பா நடந்தது? என்னப்பா செய்தான்? அதற்காக எல்லோரும் தேடி பார்த்து கொண்டிருந்த போது அந்த கானகத்திலே திடீரென்று ஒரு சாமியார். அவரை பார்த்துட்டே எப்படி தெரியுமா இருந்தது? சட்டா முடியுமா? கண்களா அப்படியே ஒரே சிகப்பா இருந்ததுமா. கொடுவர கோபமா இருந்தாருமா. அகலத்து குழந்தைகளா? ஒரு சாமியாரதானப்பா எங்கள் நாடு நகரம் எல்லாம் எழுந்த நாட்டு மக்கள் எல்லாம் எழுந்து 48 கோடி கடல் சுமந்து இப்படிப்பட்ட நிலைமை என் மகனையும் பிரிந்து நிற்கின்றேன். அங்கு ஏனப்பா சாமியார் வர வேண்டும்? வந்த சாமியார் தம்பியை பார்த்து கையை காட்டி இப்படி அழைச்சாருமா. கையை கட்டி அழைத்தாரா? எந்த மகனையா? ஐயோ, சாமியார் எனக்கு அழைக்க வேண்டும். தம்பியும் சாமியை நோக்கி பின்னாடியே போனோம்மா. போன உடனே பாருங்க, கொஞ்ச நாளிலே சாமியார் மறந்து விட்டார். என்ன நடந்தது? அவர் மறந்த இடத்துல ஒரு புத்து, கரையமுத்து. குழந்தைகளா? அது கரையாமுத்து தானப்பா. அதிலே வாழக்கூடிய ஜீவன்கள் இருக்கின்றது. விஷமுள்ள சொந்தங்கள் அப்பா. அங்கே சென்றான எனது மகன். உண்மைதானம்மா. காணாமல் செல்லும் பொழுது மரத்தின் மேல் ஏறாமலும் புத்தரிகள் செல்லாமலும் தோழரை விட்டு பிரியாமலும் கண்ணே சர்வ ஜாக்கிரதாக சென்று திருப்பியெல்லாம் சேகரித்து விட்டு வருவாய் என்று தெரிவித்து அனுப்பினேனே எனது மகனை. அப்படியும் அவன் அதை கேட்காமல் புத்தரிகள் சென்றானா? என்னப்பா நடந்தது? திருப்பியெல்லாம் சேகரித்தானா எனது மகன்? சொல்லுங்களப்பா. அந்த புத்தரிகளே ஓங்கி வளர்ந்தது தெருப்பை. புத்தரிகள் ஓங்கி வளர்ந்தது திருப்பை. தங்கள் மகன் என்ன தெருப்பை அறுக்க சென்றான். அருகில் சென்றான். வாட்டமா இருக்கின்ற காரணம் நீர் கலங்குறீர்கள். தாங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது, கானகத்துக்கு செல்லும் பொழுது தங்கள் முகமெல்லாம் அடர்ந்த சந்தாமரை புஷ்பம் போல இருந்ததப்பா. ஆனால் இப்பொழுது தங்கள் முகமானது முகவாட்டமாக இருக்கின்றது, வாடி வதங்கி இருக்கின்ற காரணம் என்னப்பா? ஏனப்பா அழுகிறீர்கள்? அழுவாதீங்கம்மா. அம்மா அழுவதா லாபம் என்ன? லாபம் என்ன? அம்மா அழுவதா லாபம் என்ன? அம்மா நான் சொல்லை கேளா
சாயும் முன்னே பொழுது சாயும் முன்னே போய் சேர்ந்த கானகம் அம்மா போய் சேர்ந்தோம் காணகமும் அந்த பழுதுள்ள அந்த பழுதுள்ள அம்மா தங்கள் மகன் தெருப்பை அறுக்க சென்றான் அருகில் சென்றான் 10 மாதம் சுமந்து பெற்ற